2024க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் நமக்கு நியூ மாடல் மொபைல்ஸ் எதுவுமே லான்ச் ஆகல. அந்த நியூ மாடல் மொபைல்ஸ் என்னென்ன லான்ச் ஆக போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைலே OnePlus நாடில் வரப்போகிற CE4 மொபைல் பற்றி தான் பார்க்கலாம். இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா நியூ மொபைல்ஸ்க்குமே இந்த ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அட்வான்ஸ் ப்ராசஸர் அப்படின்றதால இப்போ வர எல்லா ஃபோன்ஸுக்குமே தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்குது. ஃபோனோட கேமராவை பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கு ஒரு மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் ஒரு மைக்ரோ சென்சர் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 16 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பேட்டரி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இல்லை 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் நமக்கு வந்து 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே இருக்குமா சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு 25,000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் கரெக்டான ரேட் எவ்வளோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபோன் மோட்டோலா H50 Pro தான் வந்து இந்த வாட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோலா ஆல்ரெடி இந்தமாரி ஒரு மாடல் ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் செகண்ட் வெர்ஷன் தான். இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. அதில் 7 கொடுத்துருந்தாங்க, இல்லை 8 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் நமக்கு வந்து 50 மெகா பிக்சலில் ஒரு கேமராவும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமராவும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜரை சப்போர்ட் வந்து மொபைல் எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஆகும்போது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்பல்சரி இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை பற்றி பிரித்து மிஞ்சி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம் நம்ம சேனலில். சேனலுக்கு புதுசாக மறக்காமல் வீடியோஸ் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இந்த மோட்டோரோலாவோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000லேருந்து அதுக்கு மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரேட்ஸ் எல்லாமே. இன்ஃபினிக்ஸ் மொபைலில் பற்றி தான் நம்ம இது பார்க்கவே போகிறோம். அண்ட் இன்ஃபினிக்ஸ் Note 44 Pro அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோன் வந்து 20,000க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் வரும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரேட் கரெக்டாக சொல்லலாம். ஆனால் இது வந்து என்னோட கெத்த காட்டுறது 108 மெகா பிக்சலில் ஒரு பேக் கேமராவும் 32 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதோட அண்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு Dimensity 7020 சொல்லிட்டு ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்லாம் இன்னும் ஒழுங்காக தான் தராங்க. அண்ட் பட் கேமரா கொடுக்கும்போது தான் கொஞ்சம் சொதப்புறாங்க. அண்ட் ஃபோன் வந்தது அப்புறமா தெரியும் உங்களோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh ஒரு பேட்டரியும் அண்ட் 44 வாட்ஸான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு கேமராவில் தான் கொஞ்சம் முக்கியம் கொடுக்குறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வாட்டியாச்சும் கேமராவில் உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களோட ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். அண்ட் இந்த வாட்டி கொடுப்போம். அதுவும் வேறு ப்ரோ சீரிஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ப்ரோ விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இவங்க லேட் பிக்கப் இப்போ தான் ப்ரோ சீரிஸ் பார்ப்போம். ப்ரோ சீரிஸ் விட்டுருக்கிறதால கொஞ்சம் எதாவது டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சம் மாற்றி இதில் எதாவது தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் இல்லை, கிட்டத்தில் தான் இவங்க மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அண்ட் அதோட இதை பார்த்தா இந்த ஃபோன் வந்து April 12 வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓகே, எனக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் வேணால் ஒரு 20,000 ஒரு சூப்பர் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQவில் Z9X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைல் 20,000 தான் உங்களுக்கு வரும். அண்ட் அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த IQவில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மற்ற கூட போட்டி போடணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா இல்லை இதை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில. அவங்க 30,000 40,000 ஃபோனில் கொடுத்துருக்க விஷயத்த இவன் 20,000 ஃபோனே நான் தரேன்டா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் நமக்கு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் மற்ற கம்பெனி கூட போகும்போது இவங்களுக்கு கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்க பிரச்சனை, அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு மெகா பிக்சல் கேமரா தந்துருக்க மாட்டாங்க. 50 மெகா பிக்சலில் நமக்கு ஒரு பேக் கேமராவும் 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 80 வாட்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னாப்ட்ராகனோடது 7 Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். அண்ட் நம்ம கொடுக்க போகிற அந்த 20,000க்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் இந்த ஃபோனில். அண்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறமா தெரியும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் 20,000க்கு இதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமா, அண்ட் கேமரா இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஃபோன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வருமானதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக இவ்வளோ கம்பெனி பார்த்துவானே, பட் இருந்தாலும் என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் கம்பெனி பற்றி பார்க்கணும்ல, Vivo T3X அப்படின்ற இந்த மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் விவோக்கு நான் ரொம்ப லவர். அண்ட் விவோ லவர்ஸ் யாராவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் விவோவில் வந்திருக்க இந்த T3X வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இவங்களாச்சும் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதே Snapdragon 7 Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேக்கில் 50 மெகா பிக்சல் கேமராவும் ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் அண்ட் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
ஆனால் இவங்க ப்ராசஸர் எதுவும் மாற்றுற மாதிரி தெரில, அதே ப்ராசஸர் தான் திருப்பி திருப்பி போட்டுட்ருக்காங்க. அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 மட்டும்தான் இதோட ரேட் வருது. அண்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மொக்கையாக தான் கொடுக்குறாங்க. நான் விவோ நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி சப்பையாக கொடுத்துட்டாங்க. சரி பார்க்கலாம் இதில் வேறு ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த வருஷத்தில் வந்து நமக்கு V13 வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து V29 காப்பி அப்படின்றது வந்து எனக்கு இல்லை, உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் அந்த ஃபோன் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரில சொல்கிற அளவுக்கு. அந்த பின்னாடி லைட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்க, மற்றபடி உள்ளே இருக்க எல்லாத்தையுமே ப்ராசஸர் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். கேமரா குவாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. எல்லாருமே அதிலே வச்சுருந்தாலும் அந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணவுள்ள வீடியோ பண்ணணும்னு தோணல. யாருக்கா அந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரித்து மேஞ்சலாம் அந்த ஃபோனையும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து போக்கோவோட F6 அப்படின்ற இந்த ஃபோன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போக்கோவோட ஃபோன் எந்த வீடியோஸும் பண்ணதில்லை. அண்ட் ஃபஸ்ட் டைம் போக்கோவை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த ஃபோன் வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் இது லான்ச் ஆகும்போது கம்பல்சரி இதோட பெரிய வீடியோ நம்ம சேனலில் கம்பல்சரி வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதில் என்ன இருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம். அண்ட் ப்ராசஸர் எப்பயும் போல் Snapdragon 8 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. அதோட செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேமரா வந்து 64 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 120 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் 120 தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 120ல் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்ப்போம் வெயிட் பண்ணி. நம்ம சேனலில் வந்து OnePlus-ஐ பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பட் என்ன பண்ணுறது, இப்போ OnePlus பற்றி பேசி தானே ஆகணும். ஏன்னா OnePlus இந்த 2024 ஒரு மாடல் லான்ச் ஆக போகுது. அதனால் இதை பற்றி பேசி தான் ஆகணும். அண்ட் OnePlus-ல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதா எனக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொன்னது. அதான் நான் OnePlus-ஐ பற்றி அதிகமாக எடுத்துக்கவே இல்லை. யாருக்கும் சஜஷன் கொடுங்க OnePlus வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாடல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபோன் வந்ததுக்கப்புறமா தான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலி ஃபார் எண்ட் ஆஃப் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோன் ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.